ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பரான மோட்டிவேஷனான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ டைட்டிலில் பார்த்தோன்னே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஆர்டர்ஸ் வரும், வீட்டில் இருந்து தைக்கணும் அப்படின்னு நினைப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஆனால் நம்மளால் தைக்க முடியாது. என்ன ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்னோடய அனுபவங்களில் எனக்கு நடந்த உண்மையான ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு டிப்ஸாக கொடுக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மெயினாக வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நான் வந்து டைலரிங் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு கடை வைக்கலான் இருக்கேன், இப்போ தான் வீட்டில் தைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட பேஷனையும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாதிரி நம்ம சேனலில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கிற ஜாயின் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டனை கிளிக் பண்ணி அந்தந்த செக்ஷனில் வந்து பார்த்தோன்னா மெம்பர்ஷிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டைலராக இருக்கோம் அப்படின்னாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து என்னென்னா, நம்மளும் வந்து ஒரு குட்டியாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷாப் வந்து நம்மளோட விருப்பம் போல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கண்டிப்பாக எண்ணம் இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும், எனக்கும் இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து தான் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்போல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் தம்ஸ் அப் பண்ணி சொல்லிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டைலரிங் ஷாப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி வீட்டோட சுச்சுவேஷன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா சொல்லவே வேணாம். ஸோ அவங்களையும் கவனிச்சுட்டு நம்மளோட பேஷனையும் விடாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துரத்திட்டு போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலான ஒரு ட்ராவல் தான் நான் சொல்லுவேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைமுங்க. இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி கூட எழுதி கூட வச்சுக்கோங்க, இல்லை நல்லா கவனிங்க, ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நானே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது. எனக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு சமைக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு சமைக்கணும், மதியத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும், அப்புறம் ட்ரெஸ் வாஷு, பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இதில் போயிட்டு நான் எங்கெங்க என்னோடய பேஷனை பார்க்குறது, அப்படியே அந்த மிஷின் ஓரங்கட்டி ஒரு மூலையில் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். ஓகேங்களா? 5 ரகசியங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ரகசியம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நானும் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன்னு சொல்கிறேன், கேளுங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, மேரேஜ் ஆன புதுசில் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம். அப்புறம் ஒர்க்குக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனில் இருக்கிற மாதிரி தனியாக வந்துட்டோம். ஸோ தனியாக வந்துட்டால் சொல்லவே வேணாம்ல, கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால் லேட்டாக எந்திரிக்கிறது, லேட்டாக எந்திரிச்சு சமைக்கிறது, லேட்டாக சாப்பிட்றது, இப்படியே போச்சு. இந்த மாதிரி டைமில் தான் நான் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து என்னை டைலரிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கதை. நான் எப்படி டைலரிங் பண்ணேன், படித்தேன், டைலர் ஆனேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு பர்சனல் இன்டர்வியூ நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, டைலரிங் கிளாஸ் வந்து முடிச்சாச்சு, டைலரும் ஆயாச்சு, மிஷினும் வாங்கியாச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்கிறது எல்லாமே லேட்டு. ஸோ பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்லும்போது நமக்கு ஒரு சில ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நான் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, லேட்டாக அப்புறம் பண்ணால் போதும், இப்போ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசால்ட் இருக்கும். ஏன்னா நமக்கு தான் வந்து டைலரிங் படிச்சுட்டோம்ல, நம்ம வந்து டைலர் ஆகிட்டோம்ல, நமக்கு வர ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா லேட்டாக தான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி லேட்டாக பண்ணாதீங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து இதில் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவார். எனக்கு வந்து ஏன் நீ வந்து இவ்வளோ லேட்டாக வந்து எந்திரிச்சு உங்களோட ஒர்க் வந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லேட்டாக உன்னோட
பேஷனை வந்து நீ ஸ்டார்ட் பண்ணுற, உன்னோட மிஷின் ஒர்க் வந்து நீ ஸ்டார்ட் பண்ணுற, கொஞ்சம் ஏர்லியாக ட்ரை பண்ணிப்பார். ஏர்லியாக எந்திரிச்சு வீட்டு வேலையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படின்னா ஸோ நானும் ஒர்க் கிளம்பிடுவேன். உனக்கு வந்து எவ்வளோ டைம் வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதில் வந்து நீ உன்னோட ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்ல. ஏன் வந்து அன்டைமில் நைட் டைம்லலாம் உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய டைம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ அதை நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணேன். பகல் நேரத்தில் சும்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து எப்பவும் லேட்டாக எழுந்திரிக்கிறத விட கொஞ்சம் இயர்லியாக எழுந்திரிச்சு நம்மளோட வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு, மேக்ஸிமம் நான் வந்து அந்த மாதிரி தான் இப்போ மாறிட்டேன். என் ஹஸ்பண்ட் சொன்னதுக்கப்புறம் நானே அனலைஸ் பண்ணி மற்றதை மாறிட்டேன். இப்போ அந்த மாதிரி மாறி கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நான் சொல்கிறேன், டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை, நான் என்னோடய ஃபீல்டு நான் சொல்கிறேனே, டைலராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வெசல்ஸு வாஷ் பண்ணுறது எல்லாமே வந்து பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி வீட்டு வேலைகள்லாம் வந்து கொஞ்சம் நைட் வந்து சிரமப்படாமல் முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஏர்லியாக எந்திரிக்கும் போது கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மார்னிங் டிஃபனுக்கு லஞ்சு இந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 o'clock வந்து உங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட மிஷினில் வந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 hours, கிட்டத்தட்ட ஒரு 2 hours மதியம் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது மிஷினில் உட்காந்து எந்திரிக்காமல் தைச்சிங்க அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டோட டைமை மேனேஜ் பண்ணி நம்மளால் தைக்க முடியும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கா, ரொம்ப நேரம் வந்து என்னால் உட்கார முடியல அப்படிங்கிறப்போ ஸோ ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸுக்கு ஏதாவது ஹூக் கட்டலாம், அந்த மாதிரி ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், ஆனால் டெய்லராகவும் இருக்கும். ஆனால் வந்து நமக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸும் வர ஆரம்பிக்குது. ஆனால் வந்து எனக்கு தான் டைமே இல்லை, குழந்தைங்கள பார்த்துக்க முடிய மாட்டேங்குது, எனக்கு வீட்டு வேலை செய்ய முடிய மாட்டேங்குது, இதில் நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு நான் எப்படி தைச்சி தரது அப்படின்னு இந்த காலங்காலமாக வரும்ல, அந்த மாதிரி சில பல டைலாக்ஸை நம்மளே அப்படியே மைண்டில் ஏற்றிருக்கோம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சொல்லி சொல்லி அப்படியே நமக்கு வந்து மனப்பாடம் இருக்கும். நீயே இப்படி குழந்தைங்கள பார்த்துட்டு ஃபேமிலி பார்த்துட்டு உன்னை பார்த்துக்காம சிரமப்படுற, நீ எப்படிமா ஸ்டிச்சிங்கெல்லாம் பண்ணுவ இப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரிலாம் நிறைய அட்வைஸஸ்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் நம்பாதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் செய்யுங்க, ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு பேஷன் நோக்கி ஓட போகிறோம். ஸோ நமக்கு வந்து அந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நிறைய அட்வைஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே, உங்களோட ரூட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னாவே ரொம்ப ஈஸியாக வந்து சக்ஸஸ் அந்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இது வந்து என்னோடய எப்படி சொல்கிறது கான்ஃபிடென்ட், ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நைட்டே வந்து கட்டிங் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நைட் டைம் வந்து நான் குழந்தைங்கள பார்த்துக்கணும் என்னால் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் இயர்லியாக கொஞ்சம் சிரமப்பட்டு மார்னிங் வந்து 6 o'clock எப்போ எந்திரிக்கிறீங்கன்னா 5 o'clock எந்திரிச்சு உங்களோட இதெல்லாம் பேசிக்ஸ் எல்லாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் வந்து அந்த கட்டிங் ஒர்க்லாம் வந்து ஒரு 1/2 an hour நீங்கள் வந்து முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் நம்ம முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10 மணி 11 மணிக்கு மிஷினில் உட்கார்றப்ப ஸோ நமக்கு வந்து கட்டிங் போட்டு எல்லாமே ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைமை வந்து செட் பண்ணி ஷெட்யூல் போட்டு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த விஷயம் டைமு. ரெண்டாவது ரகசியம் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என்னங்க தைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது விருப்பமே இல்லாமல் வந்து ஒரு வேலையை செய்கிறது, இது வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு மூடு ஸ்பாயிலாக இருக்குது, எனக்கு வந்து தைக்கிறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க,
ஒன்றுமே பண்ணாதீங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அதனால் ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு ப்ளவுஸ் இல்லை, 2 ப்ளவுஸ் இல்லை, 10 ப்ளவுஸ் கூட உங்களால் உட்காந்து தைக்க முடியும். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு என்ன செய்யலாம்? அப்போ இன்ட்ரெஸ்ட் வரணும்னா அது நம்மளாக தான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ யாருமே இதில் இன்ட்ரெஸ்ட் வை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளாக தான் அதை க்ரியேட் பண்ணிக்கணும். இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு நான் ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறேன். ஸோ இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் இப்படி இருக்கணும். இந்த டிசைன் அவங்க ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த டிசைனை நம்ம அப்படியே மைண்டில் இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஃபினிஷிங்கில் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்க போகுது, அவ்வளோ சூப்பராக கொடுக்க போகிறேன். ஒரு லேஸ் ஒர்க்காக இருக்கட்டும் நான் சூப்பராக பண்ண போகிறேன், ஒரு ஸ்டோன் ஒர்க்காக இருக்கட்டும் இந்த இடத்துல அப்படியே அந்த ஷேப்பு திரும்புகிற இடத்துலலாம் அப்படியே அவ்வளோ அழகாக ஃபினிஷிங் நான் கொடுக்க போகிறேன். அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தடவை உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லி பாருங்களேன். அந்த இன்ட்ரெஸ்ட் தானே க்ரியேட் ஆகிடும், யாரும் சொல்லணுங்கிறது இல்லை. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணி அந்த ஒர்க்கில் அடுத்த ஸ்டெப்பு இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி உள்ளே போயிட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸெல்லாம் இல்லைங்க, 2 ப்ளவுஸ் கட்டிங் போகிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா கூட 10 ப்ளவுஸ் அசால்ட்டாக தைக்க முடியுங்க. ஓகேவா? அடுத்து 3வது ரகசியம் என்னென்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டென்ஷன், நோ டென்ஷன். ஓகே, ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி சொல்கிறதுனா, நம்ம நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு 2 பேர் 3 பேர்த்துக்கிட்ட வாங்கி தைச்சிக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு 4-5 பேர் கஸ்டமர் எனக்கு இந்த டேட்டில் இப்படி ப்ளவுஸ் வேணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். அழகா எப்படா செஞ்சு கொடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நான் செய்வேங்க, ரொம்ப சொதப்புவேன். அப்படி ரொம்ப அதுவே டென்ஷன் ஆயிரும். ஐயோ கட்டிங் போடணும், ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க் இருக்குது, அந்த ப்ளவுஸுக்கு கொக்கி கட்டணும், இந்த ப்ளவுஸுக்கு ஸ்டோன் ஓட்டணும்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிருங்க மைண்டு. ஸோ இந்த டென்ஷன் எல்லாம் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கவங்க மேலே காமிப்போம். ஏதாவது குழந்தைங்க மேலே இல்லை ஹஸ்பண்ட் மேலே, வீட்டில் அம்மா பெரியவங்க அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாங்க அவங்க மேலாம் காட்டுவோங்க. அதாவது இந்த மாதிரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நானா இது அப்படிங்கிற மாதிரிலாம் நானே அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஒர்க்கில் நோ டென்ஷன், ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுங்கள். நோ டென்ஷன் அப்போனா டென்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்னென்ன ரகசியம் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். அந்த ரகசியங்களை நீங்கள் செய்யறதுக்குண்டான டிப்ஸையும் சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஓகே, அப்போ டென்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் நம்மளோட ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த டென்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்போது உங்ககிட்ட இப்போ ஜனவரி 28 ஓகேவா, இன்னைக்கு டேட்டு. ஜனவரி 30 ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்போ நம்ம அதுக்கு முன்னத்த நாள் முடிச்சு வச்சுருக்கணும். இப்போ அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் கொடுக்கணும் ப்ளவுஸு, 10 மணிக்கு டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நைட்டே பார்த்தீங்கன்னா அதில் எல்லா ஒர்க்கு, ஸ்டிச்சிங் ஒர்க்கு, கொக்கி கட்டுறது, நாட் வைக்கிறது, மணி கோக்குறது, ஸ்டோன் ஒர்க்கு, எந்த ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட் நைட்டுக்குள்ளே முடிச்சிடணும். அப்படியே ரொம்ப ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்னால் முடிக்க முடியலையா, அவங்கக்கிட்ட டைம் கேட்கலாம். இல்லை ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 மணி அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் டைம் கொடுங்கன்னு கேட்டு கூட நம்ம கொடுக்கலாம். இல்லை அவங்க சொன்ன டேட்டில் டைமில் கேட்குறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டான கஸ்டமர் அப்படின்னா வேறு வழியே இல்லை, நம்ம தான் ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காந்து பண்ணணும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது நம்மளோட மிஸ்டேக் தான். அதாவது முன்னாடி பார்த்தோன்னா நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு கஸ்டமர் எனக்கு லேட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க ப்ளவுஸ் எடுத்து வச்சு நம்ம உட்காந்துட்டு இருப்போம். ஏன்னா நான்லாம் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அடிபட்டு தெரிஞ்சு திருந்தி வந்ததுனால தான் எல்லாம் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க அப்படிங்கிற சொல்கிறாங்கன்னா, அதை நீங்கள் டேட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு அந்த அர்ஜென்ட் ஆர்டர் இல்லாதப்போ நம்ம அடுத்து அவங்களோட ஒர்க்கை பண்ணலாம். ரொம்ப அர்ஜென்ட் எனக்கு நாளைக்கு மார்னிங் வேணுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி உங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ ரிலாக்ஸாக இருக்கும் உங்கள் மைண்டு, டென்ஷன் ஆகாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் டைம் மேனேஜ் பண்ணணும். 2வது விஷயம், அந்த ஒரு ஸ்டிச்சிங் நீங்கள் உள்ளே உட்காடுறீங்க, ஒரு கட்டிங்காக இருக்கட்டும், ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், இல்லை ஹூக் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் இன்ட்ரெஸ்டோடு செய்யணும். 3வது நோ டென்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் இந்த லேட்டாக முடிக்கிறது, லேட்டாக பண்ணுறது எல்லாமே இந்த டென்ஷன் ஆகும்.
அதை முடிச்சுமான்னு தெரியலையே, இது முடிச்சுமான்னு தெரியலையே, ஃபிட்டிங்காக இருக்கான்னு இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகும். நான் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது 4வது ரகசியம் என்னென்னு பார்க்கமா. இப்போது இது ஒவ்வொன்றுமே நான் சொல்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி அப்படியே கண்டினியூவாக வரும். நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம், 2வது இன்ட்ரெஸ்ட், 3வது வந்து பார்த்திங்கன்னா நோ டென்ஷன் சொன்னேன். 4வது என்னென்னா ஹாப்பி கஸ்டமர். ஹாப்பி கஸ்டமர்னால் இப்போ நீங்கள் இந்த டென்ஷன் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி உங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அது வந்து ஃபிட்டிங்காகவும் ரொம்ப சூப்பராகவும் நீட் ஃபினிஷிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பி. ஓகே, ஸோ ரொம்ப ஹாப்பி கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அப்புறம் சப்போஸ் ஏதாவது இந்த இடத்துல என்னங்க கொஞ்சம் லூஸாக இருக்குது, கை வந்து ரொம்ப பிடிக்குது, டைட்டாக இருக்குது, ரிங்கிள்ஸ் வருது, சுருக்கம் வருது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஏதாவது கஸ்டமர் உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா உடனே காந்தாரா மாதிரி டென்ஷன் ஆகாமல் கூலாக நயன்தாரா மாதிரி டீல் பண்ணணும். பொறுமையாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து இந்த மிஸ்டேக்கா மேம், ஓகே மேம் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேமோ சிஸ்டர் என்ன சொல்லுவீங்களோ நீங்கள், நான் கண்டிப்பாக ஷூராக கிளியர் பண்ணித்தரேன்னு சொல்லி ஒரு 5 minutes கண்டிப்பாக டைம் கொடுங்க, நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். லூஸாக இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். டைட்டாக இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க நான் பிரித்து தரேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ கஸ்டமர் வந்து உங்ககிட்ட போட்டிருக்காங்க, இல்லை வீட்டுக்கு போயிட்டு நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நான் விடவே மாட்டேன். ஓகேங்களா, இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்று மேக்ஸிமம் இங்கேயே போட்டு பாருங்கள், ஃபிட்டிங் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு 90% இங்கேயே நான் வந்து அவங்கள போட்டு பார்க்க வச்சுடுவேன். அப்படி சப்போஸ் கொஞ்சம் அர்ஜென்ட் ஷெட்யூலில் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டுக்கு போட்டு பார்த்து ஃபிட்டிங்காக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாதாங்க எனக்கு நிம்மதியாகவே இருக்கும். ஏன்னா அந்த கஸ்டமர்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கஸ்டமர் எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்னோ, ஸோ அவங்களோட ஃபீட்பேக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களோட ஃபீட்பேக்கு தான் நம்மளை வந்து அடுத்த மைல்ஸ்டோனுக்கு கண்டிப்பாக கொண்டு வரும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல நல்லா யோசிக்கலாம், இவங்க எப்போ பார்த்தாலும் என்னை வந்து எதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு எப்படா கொடுத்து முடிக்கலாம் அப்படி யோசிக்காதீங்க. என்ன எதாவது மிஸ்டேக் சொல்கிறாங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் அவங்க சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அப்படியே வந்து அவங்க மிஸ்டேக் இல்லாமல் சொல்கிறாங்கன்னா அது அவங்களாம் வேறு கேட்டகிரி. ஓகேவா, ஏதாவது கொஞ்சம் லூஸாக இருக்குங்க, ஃபிட்டிங் இந்த மாதிரி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டாக தான் தைப்போம். ஸோ அதில் ஏதாவது ஒரு ஃபிட்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கோபப்படாமல், அது எப்படி சொல்கிறது, டென்ஷன் ஆகாமல் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம் சரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஹாப்பி. ஸோ அவங்க தான் ஹாப்பி கஸ்டமர். ஓகேவா, ஸோ இது வந்து 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த கஸ்டமர் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே, 4வது பாயிண்டில் கஸ்டமர் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹாப்பி அப்படின்னாவே என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு ரிட்டன் ஆர்டர். ஓகே, 5வது பாயிண்ட் என்னென்னா ரிட்டன் அண்ட் மோர் ஆர்டர்ஸ். அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆர்டர்ஸ் உங்களுக்கு தருவாங்க. ஃபிட்டிங்கோ ஃபினிஷிங்கோ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதமும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து ரிட்டன் ஆர்டர்ஸும் கொடுப்பாங்க. ப்ளஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்த வீட்டுக்காரங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அவங்க மூலியமாக குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 ஆர்டர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆர்டர்ஸை அதிகப்படுத்தணும். இப்போ நம்ம ஆர்டர்ஸ் அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி தைச்ச அந்த கஸ்டமர் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ ஹாப்பியாக இருக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு எல்லா ஒர்க்கும் வந்து ஃபினிஷிங்காக பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் சொன்னாங்கன்னா கூட அதை வந்து மனசு கோபப்படாமல், அவங்க மனசு சங்கடப்படாமல் நம்ம சரி பண்ணி கொடுக்கணும். அப்போ ஹாப்பி ஆகிடுவாங்க. அப்போது அவங்க கஸ்டமர் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும், நம்ம டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இந்த ப்ளவுஸாக இது என்னத்தை போய் தைச்சோம், ஒரே மாதிரி தான் டெய்லியும் தைக்கிறோம் அப்படி இல்லாமல் இன்றைக்கி என்ன இதில் புதுசாக தைக்கலாம், என்ன டிசைன்ஸ் கொண்டு வரலாம், எந்த மாதிரி ஃபினிஷிங் நம்ம இதில் பண்ணலாம், ஃபிட்டிங் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயும் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
உங்களோட ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறும். ஸோ எனக்கு நீங்கள் மாறினதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வீடியோவில் தான் கேட்குறேன் சிஸ்டர் அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஓகே? அதே மாதிரி இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் டிப்ஸு, அதுக்கப்புறம் டைலரிங் ட்ரிக்ஸு, நான் எப்படி டைலர் ஆனேன், நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன், நான் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் எங்கேயோ இருந்து இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, நான் எங்கேயோ இருந்து இந்த வீடியோஸ் போடுறேன். நம்மளை கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த கமெண்ட் செக்ஷன் தான். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக எனக்கு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே வரீங்க. இன்னும் நிறைய ஆதரவுகள், நிறைய உறவுகள், புதிய உறவுகள் வந்து எனக்கு கிடைப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு எப்பவுமே வந்து தேவை. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ.